Hi friends, welcome to Nandus Forum and wish you a very happy new year. இந்த வருஷம் நம்ம எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். ஸோ நியூ இயர் வந்து புதன்கிழமை ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. அதோட ஸ்பெஷல் நம்ம பச்சை பயிர் பாயாசம் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் பாருங்கள், ஹாஃப் படி ஒரு 50 கிராம் இருக்கும். அந்தளவு பச்சை பயிரை சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும், நல்ல ஸ்மெல்லும் வரும். அந்த வரைக்கும் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்தளவு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா போதுங்க. இந்த ஸ்டேஜ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நான் ஓவர் நைட் ஊற வைக்கிறேங்க. அப்படியும் செய்யலாம். ஸோ அப்பயே வறுத்து அப்பயே வேக வச்சும் செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி கீழே ஊற்றிடுறேங்க. இப்போ தண்ணி ஊற்றி நான் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிட்றேன். புதன்கிழமை அப்படிங்கும் போது பச்சை பயிர் தாங்க அந்த அந்த கிரகத்துக்கு ஏற்றதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் பச்சை பயிர் பாயாசம் பண்ணியிருக்கேன். அதை சாமிக்கு நம்ம பிரசாதமாகவும் செஞ்சுக்கலாம். ஸோ நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள். நான் காலையில் காட்டுறேன். இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரே விசில் விட்டிங்கனாவே போதும், குக்கரில் நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம பாயாசம் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் வந்து பச்சை பால், காய்ச்சாத பால் ஊற்றுறேன். 1 டம்ளர் ஊற்றுறேன். அது 1/4 லிட்டர் டம்ளருங்க. அடுத்தது அதே டம்ளரில் நான் வந்து 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேன். நீங்கள் வேணால் 1.5 டம்ளர் பாலும் 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்திக்கலாம். ஓகே, இப்போ நான் பால் நல்லா கொதித்து வந்துருச்சு. நான் சிம் வச்சுக்கிறேன். கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாசம் போகட்டும் பாலோடது. நல்லா அப்பப்போ கிளறி விட்டுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பச்சை பயிறு வேக வச்சோம் இல்லையா, அதை மேஷ் பண்ணி சேர்த்திக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா அதை சாப்பிடும்போது தோல் தோலாக வரும். ஆனால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கே. ஒரு சிலருக்கு அது வந்து பிடிக்காமல் இருக்கலாம். அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சும் சேர்த்திக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும் க்ரீமியாக. ஸோ நல்லா கொதிக்கிட்டுங்க. பாலும் பச்சை பயிர் நல்லா சேர்ந்து வெந்து வரட்டும். நல்லா கொதிக்குதுங்க. நான் அப்பப்போ கிண்டி விட்டுக்கலாம், இல்லை அடி பிடிச்சிக்கும். மேக்ஸிமம் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் வெல்லம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதான் ஹெல்த்துக்கு நல்லது. வெல்லம் சேர்த்திக்கலாங்க. அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவு வெல்லம் சேர்த்திக்கிறேன். இனிப்பு அதிகமாக வேணுன்னா இன்னும் சேர்த்திக்கலாங்க. இந்த வெல்லம் சுத்தமாக தான் இருக்கிறனால நான் அப்படியே சேர்த்திக்கிட்டேன். உங்களுக்கு தூசி குப்பை இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பாகா காய்ச்சி வடித்து ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஒரு 5 ஏலக்காய் நான் வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அம்மியில் தாங்க அரைச்சிருக்கேன், மிக்சியில் போடல, அரைப்படாதுன்ட்டு. ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்து சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ வந்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம் இதுலேயே. அவ்வளோதாங்க. இந்த பாயாசம் ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் பச்சை பயிர் வேக வச்சு எடுத்து வச்சிட்டாவே வேலை முடிஞ்சிடும். ஓகே, நல்லா வந்து கொதிச்சிருச்சு. நெய் நல்லா உருகி நல்லா பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் வந்து முந்திரி திராட்சை சேர்த்திக்கலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கிறேன். ஒரு 10-15 முந்திரி ஃபஸ்ட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அது வரைக்கும் வறுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து திராட்சை சேர்த்தி நம்ம வந்து வறுத்துக்கலாம். நல்லா பலூன் மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் ஓகேங்க. எடுத்து நம்ம பாயாசத்தில் சேர்த்திக்கலாம். ஓகேங்க, சேர்த்தாச்சு. பாயாசம் ரெடி. நல்லா கிளறி விட்டுறலாங்க. ஸோ ஓகே, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த நியூ இயர்க்கு நீங்களும் இந்த பச்சை பயிர் பாயாசம் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட்ஸ் மேக் அ ஹெல்தி ஃபியூச்சர். பாய். See you again.